இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, வே ஆஃப் த கிராஸ் என்கின்ற சேனலின் ஊடாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னையாம் திருச்சபை மறைக்கல்வியிலே ஜெபம் என்னும் வாழ்வை பற்றிய சிந்தனையை நமக்கு தருகின்றது. ஜெபம் என்னும் போது இறைவனோடு உரையாடுவது, அவரோடு பேசுவது ஜெபமாகும். நம்மை படைத்த இறைவனுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தி நம்முடைய தேவைகள், நலன்கள் இவற்றை பெற வேண்டுவதும், அவருக்கு நன்றி, ஆராதனை, ஸ்துதி, மகிமை போன்றவற்றை செலுத்துவதும் ஜெபமாகும். இறைவனை நினைத்தால் கூட அது ஜெபமாக மாறுகின்றது. ஜெபிக்காத மனிதன் வேறில்லாத மரத்திற்கு ஒப்பாகின்றான். நாம் ஜெபம் செய்ய வேண்டுமா? ஆம், கண்டிப்பாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். காரணம், ஜெபமே நம் வாழ்வின் மையம். நாம் வாழ்வதற்கு காற்று எவ்வாறு அவசியமோ அதே போன்று இறைவனோடு நாம் தொடர்பினை மேற்கொள்வதற்கு ஜெபம் நமக்கு அவசியமாகின்றது. இறைவனை நாம் எப்போதும் நேசிப்பதற்கு ஜெபம் எமக்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்து விடுகின்றது. இறைவன் நம்மை படைத்தவர். அவரை விட்டு நாம் ஒருபோதும் விலக இயலாது. நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு நம்முடைய சொந்த பலன் எமக்கு போதாது. இறைவனுடைய துணை எமக்கு நிச்சயம் வேண்டும். இறைவனுடைய துணையை, அவருடைய பலனை நமக்கு பெற்றுத் தருவது ஜெபமே. திருவிவிலியத்தில் ஜெபத்தின் அனுபவங்களை பார்க்கும்போது, மோசே இஸ்ராயல் மக்களை வழிநடத்த அவனுக்கு ஜெபத்தின் வலிமை தேவைப்பட்டது. தாவீது கோலியாத்தை வென்றது ஜெபத்தின் வலிமையால். அன்னாள் சிம்சோனை பெற்றெடுத்தது ஜெபத்தின் வலிமையால். இயேசு பசாசை வெற்றி கொன்றதும் ஜெபத்தின் வலிமையால். அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நற்செய்தியை திருச்சபை வாயிலாக அறிவித்ததும் ஜெபத்தின் வலிமையால். எனவே ஜெபம் எமது வாழ்வின் ஆதாரம், எமது வாழ்வுக்கு ஒரு சுவாசம், எம்மை வழிநடத்துகின்ற ஒரு வலிமை, நாம் இயேசுவோடு பயணிக்கின்ற ஒரு அனுபவம். ஜெபம் இறை வாழ்வின் அடையாளம். நாம் தினமும் ஜெபிப்போம், ஜெபிக்கும் மக்களாக வாழ்வோம். நன்றி.